இந்தா. என்னது இது? அந்த கதிர் செத்து கிடந்த வீட்ல இந்த செயினை நான் கண்டுபிடிச்சேன். நீ சொன்ன மாதிரி இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவங்களோட தானே இருக்கணும். இந்த டாலரையும் செயினையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்க அண்ணனுங்க 2 பேர் கழுத்துலயும் தீனா ஐயா கழுத்துலயும் இந்த செயினை பார்த்திருக்கோம். ஆமா, இதே மாதிரி தான் இருக்கும். இந்து, இத பார்த்தா எனக்கு என்னமோ எங்க அண்ணனுங்க 2 பேரையும் மாட்டி விடுறதுக்காக யாரோ ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தோணுது. எப்படியோ இது போலீஸ் கையில மாட்டாம உன் கைக்கு கிடைச்சது. இல்லைன்னா இதையே காரணமா வச்சு அண்ணனுங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பா. ஏன் இந்து, உன்னால இந்த செயினை வச்சு அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சு காட்டுறேன். வேற யாராவது பார்க்கறதுக்குள்ள இதை மறைச்சு வை. அம்மா இந்து, அந்த இன்ஸ்பெக்டர் வர நேரம் ஆயிடுச்சுமா. நீ இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமா. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புமா. சரிங்க சார். நான் சீக்கிரமே இந்த கொலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு உன்னை வந்து பார்க்கறேன். என்ன ஏய், வந்துட்டு பேச நின்றதா என்ன அர்த்தம்? இல்லப்பா, அது அப்பா அது இந்து அக்கா கதிர் வீட்ல இருந்து இந்த செயினை கொண்டு வந்தாங்க. அண்ணா கூப்பிட்டியாண்ணே? கதவு கூட்டிட்டு வா. சரிண்ணே. சொல்லுங்கண்ணே. உண்மையை சொல்ற. கதிரை கொலை பண்ணது யாரு? எனக்கு எப்படிண்ணே தெரியும்? பிடிக்காதவங்க யாராவது கொலை பண்ணியிருப்பாங்க. போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ உனக்கு தெரியாதுல்ல? தெரியாதுண்ணே. சரி, கதிரோட கொலை நடந்த அன்னைக்கு நீ எங்க இருந்த? அது அது வந்து நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் நான் இருந்தேன். நீ ஃபைனான்ஸில் இருந்தனா அப்போ உன் செயின் மட்டும் எப்படா கதிரோட கெஸ்ட் ஹவுஸ் போச்சு? அண்ணா, செயின் என்கிட்ட தானே இருக்கு. இதோ. டேய், யாரடா ஏமாத்த பார்க்குற? அந்த செயினை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அது நம்ம குடும்ப செயின்டா. முதல்ல அது நம்ம அப்பா கழுத்தில் இருந்துச்சு. அடுத்து அதை நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அது உன் கைக்கு வந்துச்சு. அந்த செயின் எப்படி இருக்குன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொன்னா நான் உன்னை காப்பாற்றுவேன். இல்லை என்கிட்டே நடிச்சனா அது உனக்கு நல்லதில்லை. ஆமாண்ணே,
அந்த செயின் என்னோடது தானே. அந்த செயின் எப்படி எங்கே போச்சு? அண்ணா, அந்த கதிரை நான் தானே கொன்னேன். அப்பதான் அந்த செயின் அங்கே விழுந்திருக்குன்னு. ஏண்டா என்னடா பண்ணி வச்சிருக்க? அவனை எதுக்குடா கொலை பண்ண? ஏய், மாடியில் இருக்கியா? இந்த வரேன். டேய் கதிரே, எங்கடா இருக்க? ஆ? ஓ, மொட்டை மாடியில் இருக்கியா? அங்க இருந்தா விட்டுருவேன். இந்த வரேன்டா, வரேன். ஏய், ஏய் கதிரே. சாவுடா, சாவுடா, சாவு. அண்ணே, அது 2 நாளைக்கு முன்னாடியே புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கதிர் கொலை நடந்த இடத்துல உங்க ஃபோன் டவர் இருந்திருக்கு, அதனால விசாரிக்கணும்னு கூப்பிட்டாங்கண்ணே. சரி, நீ என்ன சொன்னதுக்கு? நானும் கிளம்பி போனேண்ணே. எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? ஆ? என்ன விஷயமா இருக்கும்? வாங்க சார். நீங்க நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர்னு சொன்னாங்க. நானே உங்களை நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னை பத்தி சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஸ்டேஷன்ல இருக்கிற ஆளுங்க எல்லாமே நம்ம ஆளுங்க தான். சரி, என்ன விஷயமா பார்க்கணும்னு சொன்னீங்க? ஒரு சின்ன விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு. விசாரணையா? ம். என்ன விசாரணை? கதிரை பொறுத்த வரைக்கும் நல்ல பலமான ஒரு ஆளு. அவர் கூட தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கணும்னா கண்டிப்பா அது ஒரு பொம்பளையா இருக்க வாய்ப்பில்லை. உங்களை மாதிரி ஒரு நல்ல கட்டுமஸ்தான உடம்பு இருக்கிற ஒரு ஆம்பளையா தான் இருக்க முடியும். அந்த விதத்துல உங்க மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன சார், நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு கட்டுக்கதையா சொல்றீங்க? சார், கட்டுக்கதை இல்ல, நான் சொல்றதுக்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு. இருக்கா? என்ன இருக்கு? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சொன்ன அந்த டைம்ல நான் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணிருக்கலாம். அது மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆதாரம். அதை வச்சு எப்படி சார் நான் தான் குற்றவாளின்னு சொல்றீங்க? அந்த இடத்துல நிறைய பேர் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்களா சார்? அவங்க எல்லாரும் கொலை பண்ணவங்களா ஆயிடுவாங்களா? சொல்லுங்க.